ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கும். உன் மீது மட்டும் கவனம் செலுத்து, அமைதியா இரு. இது கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதனுடைய ஆழம் ரொம்பவே பெருசு. ஏன் நம்ம எப்போதும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கவலைப்படுறோம்? நம்முடைய மகிழ்ச்சியை ஏன் அடுத்தவங்க கையில கொடுக்குறோம்? இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்ம கவனம் சிதறடிக்கப்பட 1000 காரணங்கள் இருக்கு. ஆனா ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிறவங்க சத்தமில்லாம தன்னுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்துறவங்களா இருக்குவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உங்கள் மனதை வலுப்படுத்த போற கதைகள், நீங்க எப்படி அமைதியா இருந்து சாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைய ஒரு புதிய கோணத்துல பார்க்க உதவும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் அனு. ஃபர்ஸ்ட், மனக்கட்டுப்பாடு. ஒரு திறமையான குதிரை இருக்கு. அது எவ்வளவு வேகமா ஓடினாலும் அதனுடைய திசை அதுக்கு தெரியல அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்து. அதனாலதான் குதிரைக்கு நம்ம கடிவாளம் கட்டுறாங்க. இந்த கடிவாளம் அந்த குதிரையுடைய பார்வையை நேராக்க வைக்கும். நம்முடைய இலக்குகள் தான் நமக்கு கடிவாளம். பக்கவாட்டுல இருக்கிற அந்த சலசலப்புகளை எல்லாம் பார்க்காம நேரா நம்மளுடைய கோல் என்ன அதை மட்டும் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க உங்களை முந்துறாங்களா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்க பாதை சரியா இருக்கா அதை மட்டும் பாருங்க. ரெண்டாவது, சுய மதிப்பு. ஒரு மனிதர் இருக்காரு. ஒரு 2 பானைகள்ல தண்ணீர் சுமந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பானை ரொம்ப அழகா இருக்கு, இன்னொன்னுல விரிசல் இருக்கு. அந்த உடைஞ்ச பானை ரொம்ப கவலைப்படுது, என்னால தண்ணீரை முழுமையா கொண்டு வர முடியலையே அப்படின்னு. ஆனா அந்த மனிதன் சொல்றாரு, உன் பக்கத்துல இருக்கிற அந்த பாதையை நீ கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்க்கும்போது ரொம்ப அழகான செடிகள், பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு. உன்னோட விரிசல் வழியாக சேர்ந்த தண்ணீர் தான் இந்த பூக்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி உங்களுடைய குறைகளை நினைத்து வருந்தாதீங்க. உங்கள் மீது மட்டும் நீங்க கவனம் செலுத்தி உழைத்தோம்னா அந்த குறைகளே ஒரு நாள் உங்கள் அடையாளமாக கண்டிப்பா மாறும். மூணாவதா, எதிர்வினை ஆற்றாத. ஒரு முறை ஒருத்தர் புத்தர்கிட்ட ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல திட்டுறாரு. புத்தர் அமைதியா சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய சீடர்கள் எல்லாம் கேக்குறாங்க, நீங்க ஏன் எந்த பதிலும் சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. புத்தர் சொல்றாரு, ஒருவர் உங்கள்ட்ட ஒரு பரிசு தராங்க அப்படின்னா அதை நீங்க வாங்கல அப்படின்னு எடுத்துட்டா அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சீடர்கள் சொல்றாங்க, தந்தவங்கள்ட்டயே தான் இருக்கும் அப்படின்னு. புத்தரும் சொல்றாரு, அவர் தந்த அந்த வசவுகளையும் அந்த வார்த்தைகளையும் நான் வாங்கவே இல்லை அப்படின்னு. இது போல மற்றவர்களுடைய அந்த எதிர்மறை பேச்சுக்களை எல்லாம் நம்ம காதுலயே வாங்கக்கூடாது. அமைதியா இருக்கிற மூலமா தான் அவர்களை நம்மளால வெல்ல முடியும். 4வது, தரம் மற்றும் தகுதி. ஒரு நாய்கிட்ட ஒரு எலும்பு துண்டை போட்டோம்னா அது மற்ற நாய்களோட என்ன ஆகும், சண்டையிட்டு குறைச்சிட்டு இருக்கும். ஆனா ஒரு சிங்கத்தின் முன்னாடி ஒரு துண்டு இறைச்சியை போட்டா அது கண்டுகொள்ளாது. ஏன்னா அது அதனோட எய்ம் ரொம்ப பெருசு. அதுக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம அற்பமான ஒரு சண்டைகள்ல, தேவையற்ற அந்த ஒரு விவாதங்கள்ல எல்லாம் நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிங்கத்தை போல ஒரு பெரிய கோலை மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் நம்ம கவனம் வச்சிருக்கோம். அடுத்து 5வது, சுய நம்பிக்கை இருக்கணும். ஒரு ஓவியன் இருக்காரு. அவர் வரைஞ்ச அந்த ஓவியத்தை வீதியில வச்சுட்டு, இந்த ஓவியத்துல குறை இருந்தா அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஈவினிங்குள்ள அந்த டிராயிங் ஃபுல்லா அந்த பெயிண்டிங்ல ஃபுல்லா அப்படியே டாட்டா வச்சு ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சிருக்கு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, அதுல இருக்க அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூடயே ஒரு பிரஷும் சேர்த்து வைக்கிறாரு. ஆனா அதுல யாருமே அதை சரி பண்ணவே இல்லை. இதனால குறை சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க தான், ஆனா உங்களை நீங்க தான் செதுக்க முடியும். செதுக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் வரவும் முடியும். உலகம் சொல்றதெல்லாம் கேட்காம உங்களுடைய திறமைய மட்டும் வளர்க்கறதுல கவனம் செலுத்துங்க. 6வது, உயரம் தொடு. ஒரு கழுகோட முதுகுல ஏறி உட்கார்ந்து அதை கொத்துற ஒரே பறவை என்னன்னா காகம் தான். ஆனா கழுகு காகத்தோட சண்டையெல்லாம் போடாது. அது இன்னும் உயரமா தான் பறக்க தொடங்கும். ஏன்னா அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக அங்க இருக்க ஆக்சிஜன் லெவல் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். சோ காகம் தானாகவே கீழே விழுந்துரும். இது மாதிரி உங்களை வெறுப்பவர்களோட நீங்க மோதாதீங்க, சண்டை போடாதீங்க. உங்கள் தகுதியை உயர்த்திக்கிட்டே போங்க. அவங்க தானாவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைஞ்சு போவாங்க. மன அமைதி.
ஸோ ஒரு கொதிக்கிற நீர்ல உங்கள் முகத்தை வந்து உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீர் வந்து எப்ப அமைதியா இருக்கோ அப்பதான் வந்து அதுல நம்மளுடைய பிம்பத்தை வந்து தெளிவா பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம மனம் வந்து குழப்பத்துல இருக்கும்போது உங்களால் சரியான முடிவுகளை எடுக்கவே முடியாது. மனம் எப்ப அமைதியா இருக்கோ அப்பதான் உங்களுடைய பாதை உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்து, ஒரு பாம்பு இருக்கு. சோ அந்த பாம்போட வால் இருக்கு. அது கேக்குது, நான் எப்போதும் ஏன் உன் பின்னாடி வரணும்? நான் எப்போதும் பின்னாடியே தான் வரணுமா? நான் தான் இந்த டைம் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிடிவாதம் பிடிச்சு போகுது. தலையும் சரி போ அப்படின்னு வாழை முன்னால விட்டுருது. அந்த பாம்பு என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல ஒரு நெருப்பு குழியில விழுந்து செத்தே போச்சு. அந்த மாதிரி உங்க அறிவின் பேச்சை தான் நீங்க கேட்கணும். உணர்ச்சிகள் காட்டுற அந்த தவறான பாதையில உங்க கவனத்தை தயவு செஞ்சு சிதற விட்டுறாதீங்க. மனம் அமைதியா இருக்கவும் கவனம் செலுத்துவதற்கான டிப்ஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த பாடங்களை எப்படி நீங்க வந்து உங்களுடைய ரியல் லைஃப்ல வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய அது எப்படின்னா நம்மளுடைய மூச்சுல மட்டும்தான் அந்த கவனம் இருக்கணும். நீங்க கண்ணை மூடி ஒரு 10 minutes அமைதியா உட்காந்து நம்மளுடைய மூச்சுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். அடுத்து, டிஜிட்டல் டீடாக்ஸ். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது உங்களுடைய போனை தொடாம இருங்க. அடுத்து, செட் பவுண்டரிஸ். தேவையற்ற நபர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பழகுங்க. அடுத்து, டோன்ட் ரியாக்ட். எதிர்வினையே ஆற்றாதீங்க. யாராவது உங்களை கோபப்படுத்தினா உடனே பதில் பேசாம 1 நிமிஷம் அமைதியா இருங்க. மௌனம் தான் மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கை ஒரு பயணம். இதுல மற்றவங்க எங்க போறாங்க அப்படின்னு பார்ப்பதை விட நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுல மட்டும் கவனமா இருங்க. உங்கள் உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கணும். உங்கள் வெற்றி உலகிற்கு சத்தம் போட்டு சொல்லட்டும். உன் மீது மட்டும் கவனம் செலுத்து, அமைதியா இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.